குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தமிழக நீர்வளத்துறை பராமரிப்பில் 90 அணைகள், 14,141 பாசன ஏரிகள் உள்ளன. தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலும் தென்மேற்கு பருவமழை குறைந்து வருகிறது. அங்குள்ள அணைகள், பாசன ஏரிகள் நிரம்பாமல் உள்ளன. தமிழகத்தில் உள்ள 90 அணைகளின் மொத்த கொள்ளளவு 224 டிஎம்சி. இப்போது 71.2 டிஎம்சி நீர் மட்டுமே உள்ளது. இது அணைகளின் மொத்த கொள்ளளவில் 31.7%. பல அணைகள் தூர்வாரப்படாமல் கொள்ளளவு பாதிக்கப்பட்டுள்ளது. சேரும் சகதியுடன் சொற்ப அளவில்தான் நீர் உள்ளது. பாசன ஏரிகளில் 3,483 ஏரிகள் ஏற்கனவே வறண்டுவிட்டன. 6,127 ஏரிகள் வறண்டுவிடும் கட்டத்தை நெருங்கி வருகின்றன. மழை குறைந்தால் தமிழகத்தில் கடுமையான வறட்சி ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இது குறித்து நீர்வளத்துறை அதிகாரிகள் கூறியதாவது: வடகிழக்கு பருவமழை பொய்த்ததால் 140 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வறட்சி 2016-17 ஆண்டுகளில் ஏற்பட்டது. பல மாவட்டங்களில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இப்போது அதே நிலையை நோக்கி தமிழகம் செல்கிறது. எல் நினோ எனும் காலநிலை மாற்றத்தால் அரியலூர், தர்மபுரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நாமக்கல், நீலகிரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், திருச்சி, திருப்பத்தூர், வேலூர், விருதுநகரில் கடுமையான வறட்சி ஏற்படலாம் என மத்திய அரசு எச்சரித்துள்ளது. அதற்கேற்ப அங்குள்ள அணைகள், பாசன ஏரிகளில் நீர் இருப்பு குறைந்து வருகிறது. மேய்ச்சல் நிலங்களும் காய்ந்து கிடப்பதால் கால்நடைகளுக்கான தீவன பற்றாக்குறையும் ஏற்பட்டு வருகிறது என்றனர்.